ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார். அப்புறம் இது நம்ம யூன்மின்கான ஒன் ஷாட்டா. ஸோ இதோடைய டைட்டில் வந்து காக்கி சட்டை போட்ட மச்சான். ஸோ டைட்டில் கொஞ்சம் மார்க்கமாக சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஏன்னா சத்தியமாக டைட்டில் சொல்ல வரல இந்த இதில். நான் டைட்டிலுக்குன்னே 2 நிமிஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரே லிரிக்ஸாக வருது பாட்டாக கேட்டு கேட்டு. அதுலேயும் என் ஃபேவரட் சாங்கில் இது ஒன்றா. ஸோ எனக்கு பாட்டாக கேட்டு எனக்கு அது வந்து லிரிக்ஸாக வருதே தவிர டைட்டிலாக வரமாட்டேங்குது. ஸோ ஓகேடா. அப்புறம் இன்னொரு விஷயம், இதில் ஜிமின்ஷி தான் டாப்பு. ஸோ ஜிமின் டாப் பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் அதுலேயும் முக்கியமாக ஒருத்திக்காக தான் சொல்கிறேன். பேசிக்காக வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். அவளுக்கு ஜிமின் டாப்பே பிடிக்காது. அவள் வந்து ஜிமின்ஷியை குழந்தடி அது, அந்த குழந்தைய போய் டாப்பாக போடுறேன் உனக்குலாம் மனசாட்சி இருக்குதா அப்படின்ற மாதிரி என் சண்டைக்கு எப்பவுமே வருவான் நான் ஜிமின்ஷி டாப் ஸ்டோரினாலே. ஸோ ஏற்கனவே நான் வந்து ஒரு இதில் ஜிமின்ஷி டாப் ஸ்டோரி எஃப்எஃபாக கொண்டு வரேன்னு சொல்கிறப்பவே புள்ள ரொம்ப கதறிச்சு. ஸோ அவனுக்காக தான் நான் சொல்கிறேன். திருப்பி இதை கேட்டுட்டு போய் சூனியை வச்சாலும் வச்சுருவான். ஸோ நான் அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஜிமின்ஷி தான் அந்த டாப் அப்படின்ட்டு. ஸோ ஓகேடா. அண்டு யாருக்கும் ஜிமின் டாப் பிடிக்காதுன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், வாங்கடா நான் இப்போ டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். இந்த ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸோ படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா தாராளமாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க. அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. நான் யாரையும் இங்கே ஃபோர்ஸ் பண்ணி இதை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதே கிடையாது. ஸோ ஓகேடா. அப்புறம் நான் டெலிகிராம் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த ஸ்டோரிக்கான அன்கட் வந்து டெலிபக் வந்துடும், ஓகேவா? சம்திங் இதோடைய கண்டினியூஷன் அண்ட் அன்கட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரெண்டுமே டெலிபக்கம் வந்துடும். டெலிகிராம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓகேடா, வாங்க பிளா பிளா பிளான்னா பேசனா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போடலாம். இப்போ இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன் தான்டா. ஒரு வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ சொல்லப்போனால் அந்த வீடு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே லைட் செட்டிங்லாம் கொடுத்து வீடியோ பார்க்க அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸால் அங்கங்கே லைட்டாக டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி இருக்குது வீடு. ஸோ இப்போ அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே தான் காமிச்சா ஒரு கிட்டத்தட்ட 5-6 பர்சன்ஸ் அப்படியே உட்காந்துருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் அண்ட் ஜிமினோட அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ ஜிமின் வந்து யூனிஃபார்மில் தான் இருக்கார். ஸோ ஜிமின் வந்து இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் ஒரு பாட்டுக்கு அந்த யூனிஃபார்மில் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கா. ஜிமின் ஒரு மாதிரி கையை பசஞ்சிட்டே உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து மறைச்சிட்டே, என்னம்மா அதை சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு அங்கே இந்த வான்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்கார வச்சுருக்கீங்க, என்ன நடக்குதுங்க? டேய் ஜிமின் சும்மா இருடா, நாங்களும் பார்க்குறோம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோன்னு. ஆனால் எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்குது. ஒன்று அந்த மாதிரி ஒன்று மாண்டேன்று தான், இல்லைன்னா நீ அவன் கூட தனியாக பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறவன் நீ வந்து மாண்டேன்ற. அதான் இந்த தடவை யாருக்கும் சொல்லாமல் நாங்களே ஒன்று கூப்பிட்டு வந்துட்டோம். அது சரிம்மா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா யூனிஃபார்ம் எதாவது மாற்றிட்டு வந்திருப்பான்ல, அப்படியே உட்கார்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா உட்கார. நீ போலீஸுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பையன் அப்படியே டூடியிலேருந்து வந்திருக்கான்னு நினைக்க போகிறாங்க, வேற என்ன பெருமையாக தான் நினைப்பாங்க, சும்மா உட்காரடா அப்படின்ற மாதிரி. இங்கே ஜிமினோட அப்பா ஒரு பக்கம், இங்கே ஜிமின் தான் ஒரு மாதிரி 2 பேரையும் மாறி மாறி பார்த்து முறைச்சிட்டே ஒரு மாதிரி கண்ணில் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு. ஸோ அதை அப்படியே கலட்டி கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு ஒரு மாதிரி. இப்போ அப்படியே இன்னொரு சைடு காமிச்சா ஒரு ரூமில் தான் அழகாக ஒரு பர்சனை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பர்சன் யாரும் இல்லை, யூகி தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே அந்த பர்சன் அப்படியே அழகாக ஒயிட் கலர் ஃபேண்ட் அண்ட் மேலே ரொம்ப ரெட் கலரில் ஷர்ட் போட்டிருக்காரு. ஸோ போட்டுட்டு அப்படியே ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே அந்த பர்சன் தான் ஒரு மாதிரி கையெல்லாம் பிசைஞ்சிட்டு நர்வஸாக பக்கத்தில் இருக்க அந்த பர்சன், ஐ மீன் ரெடி பண்ணிகிட்டு இருக்க பர்சனை பார்த்து, டேய் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லைடா, அம்மாட்ட சொன்னால் கேட்க மாட்டேங்குதா, காலேஜ் தானே படிக்கிறேன், அதுக்குள்ளே ஏன்டா எனக்கு கல்யாணம்? ஆனால் மச்சான் நீ இஷ்டம் இல்லைன்ற, ஆனால் அவனை பார்த்தா அப்படி தெரிலையே மச்சான், ஏதோ நர்வஸாக இருக்கிற, இஷ்டம் இல்லைன்னா கோவமாக தான் மச்சான் வரும், நீ ஏன் நர்வஸாக இருக்கிற? நீ வேற சன்னி சும்மா இரு, எனக்கு தெரிலையே, ஆனால் ஒரு மாதிரி படப்படன்னு ஹார்ட் பீட்லாம் எகுறுது, எங்கள் அம்மாட்ட சொன்னால் கேட்டு தொலைய மாட்டேங்குது, எங்கள் அப்பன்ட்ட சொல்லவே வேண்டாம் ஆகும்னு கத்துவான், நான் போய் சொன்னேன்னா பாரு நான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன், அங்கே போய் டைரெக்டாக மாப்பிள்ளையை பார்த்தே எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லலைன்னா பாருடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. என்னப்பா 2 பேரும் கிளம்பிட்டீங்களா, அவனை கிளம்ப வச்சிட்டியா என்ன சன்னி? அம்மா வந்துட்டிங்களா, உங்கள் பையன் தானே, கிளம்பிட்டான்.
நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ அப்போ பையனை நான் கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்கள் கவலைப்படாமல் போங்க, நான் தான் இருக்கேன்ல கூட. ம் சரிப்பா, ஆனால் பார்த்துக்கோ சரியா? அது இதுன்னு ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட போகிறான். சரிம்மா நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கும்போது என்ன நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் கூட்டு வரேன், நீங்கள் போங்க. ம் சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஸோ கீழே இருக்கவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமின்ஷுக்கு தான் இப்போ அப்படியே அந்த ஃபோன் கால் வருது. ஸோ நம்ம யோங்கி தான் ஒரு மாதிரி கையெல்லாம் பிசைஞ்சிட்டேக்குள்ளே அந்த ரூமில் நின்றுட்டுருக்காரு. நம்ம சன்னிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. டேய் சன்னி, எப்படியாவது இந்த நிப்பாட்றா, எனக்கு இந்த மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, நான் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கணும் இப்போல்லாம். இல்லை சார், எனக்கு காதில் கேட்கல. இல்லைடா நான் லவ். ஐயோடா, நீ லவ் பண்ணி மேரேஜ் அது இந்த ஜென்மத்தில் நடந்த மாதிரி தான்டா. டேய், நான் மாப்பிள்ளைய பார்த்தேன்டா, பையன் அழகாக தான் இருக்கார், உன்னை விட உனக்கு கரெக்டான மேட்ச் தான்டா. அவர் வேறு போலீஸா? என்னது போலீஸா? ஆமாம், அப்படி தான் இருக்கார் பார்க்க. ஐ மீன் யூனிஃபார்மில் தான் வந்திருந்தார். நான் அவரை பார்த்தேன், நல்லா ஹேண்ட்ஸமாக அழகாக தான் இருக்கார். போய் பாருடா, பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. அது டேய் வாய மூடுற, நீ என்ன தான் புலம்னாலும் ஒன்றும் இது நிற்க போகிறதில்ல. உனக்கே பிடிக்கும் பாரு, உனக்கு ஒன்று இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறது இல்லையே. இன்னும் 2 months கிட்ட டைம் இருக்குது. நீ பேசு பழகு, அதுக்கப்புறமாவும் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு மச்சான், நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன், எப்படியாவது நிப்பாட்டுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சன்னி தான் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம யூங்கி தான் உண்மையாக தானே, எனக்கு அப்படியும் பிடிக்கலன்னா கல்யாணத்தை நிப்பாட்டிடணும் மச்சான், நான் இருக்கிறேன். அப்படி உனக்கு பிடிக்கலன்னு வையன், அவர் போலீஸ் தானே, போலீஸ் ஸ்டேஷனே கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இந்த மாதிரி விருப்பமே இல்லாமல் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு, எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே மாறி மாறி 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. இப்போ அனி நம்ம யூங்கி தான் லைக் அவருடைய ஸ்டெப்ஸில் நின்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம யூங்கியோட கையில் தான் அவங்க அம்மா ஒரு காஃபி கப், எப்படி சொல்கிறதுனா எல்லாேருக்கும் காஃபி கொடுக்கறதுக்காக அப்படியே கையில் அந்த இதை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 கப் கிட்டே இருக்கும். அந்த இதை அந்த இதை கையில் யூங்கியோட கையில் கொடுத்துட்டு அந்த பிளேட்டை தான் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு, இங்கே பாருடா யூங்கி, அம்மா சொன்னால் கேட்பல்ல, உனக்கு தெரியுதுடா, நீ காலேஜ் படிக்கிற, உனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அப்பாட்ட கேட்க மாட்டாருடா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், உங்கள் அப்பன் தான் கேட்க தொலைய மாட்டேன்றான். இங்கே பாரு, அம்மாவும் மன்னிச்சிருடா, கோவப்படாத, ஆனால் பையன் பார்க்க நல்லவங்க மாதிரி தான் இருக்காரு, நான் பேசி பார்த்தேன், மாப்பிள்ளை ரொம்ப நல்லா தான் பேசுகிறாரு, நீ வேணா பாரு, உண்மையாக தான் சொல்கிறேன், உனக்கு பிடிக்கல வையன், அம்மா ப்ராமிஸ் பண்ணுறேன் சரியா தங்கம், அம்மாவே நிப்பாட்டிடுறேன். இன்னும் 2 months டைம் இருக்கு, யாருக்கும் தெரிய போகிறதில்ல, இது நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க கூட தான் பேசுகிறோம், அதனால 2 months கழிச்சு தான் உனக்கு நிச்சயம் பண்ணுவாங்க, நீ கவலையே படாத. ஓ, உனக்கு பிடிக்கலன்னா அம்மாட்ட சொல்லு சரியா? இந்த 2 months நீ பாரு, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, உங்கள் அப்பன் கிடக்குறான், நான் பார்த்துக்கிறேன் சரியா? அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா தான் ஒரு மாதிரி இவங்களோட சீஸ் எல்லாம் ஹப் பண்ணி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி உயிரே வருது. இவங்க ஒரு மாதிரி திரும்பி அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா உன்ன மாதிரி ஒரு தாய் கிடைக்கிறதுக்கு நல்லா போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் டைலாக் பேசிகிட்ருக்க பின்னாட்டிலேருந்து. போதும்ப்பா, 2 பேரும் இப்படி டைலாக் பேசிகிட்டே இருந்தது, கீழே போகிறதா ஐடியா இருக்கா இல்லையா? என்னப்பா சனி நீ? ஆமாம், உன்கிட்ட கேட்கணுன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம இவங்களோட அம்மா தான் சன்னியை பக்கம் திரும்ப. ஸோ சன்னி தான், சொல்லுங்கம்மா. இல்லைடா, 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுறீங்க, அவனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்றது உனக்கும் தெரியும், ஆனாலும் அவன் உண்மையை சொல்லு, அவனை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கும் போது நிப்பாட்டுறதுக்கு தானே ஐடியா பேசிகிட்டு இருந்தீங்க, ஆனால் என்கிட்ட அவனை நான் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரேன்ட்டு ஓடனல அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. சன்னி தான் ஒரு மாதிரி லைட்டாக தலையை குடிஞ்சிட்டேன். அது இல்லைம்மா, அது எப்படி நீங்களே சொல்லுங்கள், என் மச்சானுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா இல்லைன்னா? அடப்பாவி, நீயும் எனக்கு பயமாக இருந்தாண்டா, என்னையும் நீ அம்மா அம்மான்னு கூப்பிடுற, அப்போ அம்மாவுக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி மேலே எல்லோரும் கான்வர்சேஷன் கொடுத்துட்ருக்காங்க. லைக் அங்கே இப்போ கீழேருந்து தான் ஒரு பர்சன் தான், ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான் உட்காந்துருக்காரு சோஃபாவில். ஸோ ஜிமினோட அம்மா தான் ஒரு மாதிரி
லைக் இவங்க பார்த்துட்டாங்க மேலே நிற்கிறா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிமினுக்கு அடிக்கடி கால் வந்துட்டுருக்கு. ஜிமின் கட் பண்ணி விட்டுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ ஜிமினோட அம்மா ஒரு மாதிரி ஜிமினோட லேப்பை பிடிச்சி சுரண்டுறாங்க. என்னம்மா என்னாச்சு? டேய் ஏன்டா அவனா கத்திட்டே இருக்கிற? மேலே பாரு, அவன் தான் பையன், அண்ணனை கட்டிக்க போகிறவன். எப்படி இருக்கான்? அழகாக இருக்கானா? சூப்பராக இருக்கான் தெரியுமா அவன்? பாருண்டா அவ்வளோ அழகாக இருக்கான். உனக்கு போய் அவனை கட்டிக்க வைக்க போகிறோன்றப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நீ தான் ஓர பண்ணிகிட்ருக்க. நிமிந்து பாருடா, அப்படியே குழந்த மாதிரி எப்படி இருக்கான் பாரு, அவன் மூஞ்ச பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்மனோட சின்ன பிடிச்ச அப்படியே மேலே நிமித்தி பார்க்க வைக்கிறாங்க. நம்ம ஜிம்மன் தான் ஒரு மாதிரி இவங்க பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே ஜிம்மன் அந்த மாதிரி பொறுமையாக அவங்க அம்மா கிட்ட குனிஞ்சு காற்றுக்கிட்ட போய், ஏம்மா லைக் ஒயிட் கலர் ஃபேன் போட்டு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கானே அவனா? கரெக்டாக சொல்லிட்ட, அவனே தான். அவனை தான்டா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கோம். பையன் பார்க்க எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ல? சும்மா சொல்லக்கூடாதா, எதில் உனக்கு டேஸ்ட் இருக்கோ இல்லையோ இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி இவங்க பார்த்துட்டே இருக்காரு. ஸோ மறுபடியும் ஜிமினுக்கு அங்கே ஃபோன் கால் அடிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஜிமின் தான், சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹால்லேருந்து எஞ்சி ஓடிட்டாரு. ஸோ ஃபோன் பேசுறதுக்காக. இப்போது அதே நம்ம இவங்க தான் கையில் அந்த காஃபி கப்ஸோட கீழே இறங்கி வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் அங்கே காஃபிலாம் கொடுத்துட்ருக்கா. ஸோ எல்லோரும் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜிமினோட அம்மாவுக்கு தான் இவங்க அப்படியே காஃபி கொடுக்குறாரு. ஸோ அப்படியே எல்லோரும் கொடுத்துட்டு ஒரு மாதிரி இவங்க தான் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. என்னடா இவங்க இதை ஏதோ சொன்னாங்க, மாப்பிள்ளை போலீஸு அப்படின்லாம். ஆனால் இங்கே யாருமே போலீஸ் கேட்டப்பல இல்லையே. சன்னி நம்மக்கிட்ட சொன்னது அவர் யூனிஃபார்மில் தான் வந்திருக்காருன்னு சொன்னான். யாருடா மாப்பிள்ளைங்க? மாப்பிள்ளையவே கூட்டு வராமையோட பையனை பார்க்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே கீழே குடிஞ்சு பேசிகிட்டு இருக்காரு. சொல்ல போனால் அப்படியே பேசிட்டே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படி நம்ம ஜிம்னோட அம்மா தான் லைட்டாக இவங்களோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்க நம்ம இவங்க டக்குனு கீழே குடிறாரு. அத்தா என்னப்பா என் பையனை தேடுறியா? அவன் இப்படி தான் ஏதோ கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பேச போயிருக்கான், இப்போ வந்துடுவான் சரியா? சும்மா பார்க்க அழகாக இருக்கா, க்யூட்டா குழந்த மாதிரி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்றாங்க அவங்க ஒரு பக்கம் குழந்த மாதிரி. ஸோ இங்கே இவங்களுக்கு இதை கேட்ட உடனே சிரிப்பு வந்துடுச்சு. எனக்கும் அங்கே பிடிச்சிருக்கா, குழந்த மாதிரி பேசுகிறேங்க, என்ன குழந்தைன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அவங்க அத்தையிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே அப்படியே இவங்களோட அம்மா தான், இவங்க இங்கே வா, அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கா? ஏன் மருமக பிள்ளை என்கிட்ட பேசக்கூடாதா என்ன? ஐயோ அப்படி இல்லைங்க, இருந்தாலும் அவன் அவங்க கூடயே இருக்கிறதா கொஞ்சம் இங்கே வரலாம்ல, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சிரிச்சிட்டே சொல்ல நம்ம இவங்க தான் ஒரு மாதிரி அவங்க அம்மா கிட்ட ஓடிட்டாரு. நம்ம ஜிமின் வெளியே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம இவங்க ஜிமினுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, எப்போ வருவாருன்ற மாதிரி. ஸோ நம்ம இவங்களோட அம்மாவும், டேய் இவங்க குள்ளே போயிட்டு வா, வெளியவே நிற்காதடா, போக்குள்ளே போ. அம்மா என்ன நீ மாப்பிள்ளைய கூட நான் இன்னும் பார்க்கல, என்னை யார் கட்டிக்க போகிறாங்க அதே சொல்லுங்களேன், யாருனே தெரியாமல் நான் எப்படி போகிறது? அதை டேய் மாப்பிள்ளை நீ வந்து ஜன்னலில் இருந்து கூட பார்த்துக்கோடா, இப்போ வெளியவே நின்றுனா அப்பா பார்த்தாருன்னா ஏதாவது சொல்லுவார். காஃபி கொடுத்துல நீ இப்படியே நின்றுன்னு வையன், இங்கே இருக்கிற சொந்தக்காரங்க எல்லோரும் உன்ட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி நீ தான் கஷ்டப்படுவேன், நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா திரும்பிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே பின்னாட்டிலேருந்து ஒருத்தர் தான், என்னப்பா பையன் என்ன பண்ணுறான்? காலேஜ் படிக்கிறானா? எப்படி ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது அவனுக்கு? நல்லா படிப்பான் போல் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ நம்ம இவங்கி தான், இவங்கி இதுக்கு மேலே இங்கே நிற்காத, அம்மா சொல்கிறது கரெக்டாக, இவனு பேச ஆரம்பித்தாங்கன்னா உசுரை வாங்கிடுவாங்க, ஓடிடுடா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் லைட்டாக பேசிட்டே, அம்மா நான் ரூமுக்கு போகிறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஓடிட்டாரு. ஸோ நம்ம இவங்களோட அம்மா தான் லைட்டாக சிரிச்சுட்டே அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. ஆமாம் பையன் கொஞ்சம் அப்படி தான், நல்லா தான் படிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பின்னாடிலேருந்து சன்னி தான், அடப்பாவி 4 அரியர் வச்சுருக்கேன், எங்கள் அம்மா உன்னை பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னடா யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பின்னாடிலேருந்து பேசிகிட்டு இருக்காரு. அடப்பாவி நீ ஒருத்தம் போதும் போலேடா, நான் 4 அரியர் வச்சுருக்கேன்னு நான் இதமாக ஊர் முழுக்க சொல்லுவேன் போல், அமைதியாருடா
அது யாருக்கும் தெரியாது, எங்கள் அப்பனுக்கு கூட தெரியாது நான் அரியர் வச்சது, சும்மா கடை அப்படின்ற மாதிரி நம்ம இவங்க தான் நம்ம சன்னியோட மண்டையிலே ஒன்று போட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இங்கே இவங்க ரூமுக்கு வந்துட்டாரு. அதே இப்போவும் தான் நம்ம ஜிமின்குள்ளே லைக் என்ட்ரு ஆகிறாரு. ஸோ ஒரு என்ட்ரானவர் தான் லைட்டாக நம்ம இவங்கட அம்மாவை பார்த்து லைட்டாக ஒரு பவு மட்டும் கொடுத்துட்டேன். அத்தா எதுவும் நினச்சிக்காதீங்க, ஸ்டேஷன்லேருந்து கால், ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ் போல், நான் இப்போ அங்கே போகணும். நான் இவங்கியை பார்த்துட்டேன், அவன் இப்போ தானே அவனை பார்த்தேன்னா உங்கள் பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே தான், உங்கள் பையன்கிட்ட மட்டும் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற கார் சாவி லைக் கார் கீயை தான் எடுக்கிறாரு. ஸோ எடுத்துகிட்டு அங்கேருந்து போக நம்ம ஜிமினோட அப்பா தான் வரும்போது ஜிமினை பார்த்து முறைக்கிறாரு. என்னடா அது? என்ன நீ உட்காரு, பையன்கிட்ட பேசக்கூட இல்லை, காஃபி உனக்காக வச்சுட்டு போயிருக்காண்டா, அதை குளிச்சுட்டு அதை போ, அவனும் ஒன்றும் பார்க்கலடா ஜிமின், உட்காருக்கடா. அப்பா இங்கே பாருங்கள், எனக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் வந்திருக்கு, நான் ஒன்றும் லீவ் சொல்லிட்டு வரல, இப்போ நாங்கள் போகணும், நீங்கள் என்ன கேஸுன்னு கூட எனக்கு தெரில, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப காரை கீழே எடுத்துட்டு நிற்கிறாரு. ஸோ ஜிமினோட அம்மா தான் ஒரு மாதிரி ஜிமினையே பார்த்துட்டு, டேய் என்ன பண்ணுற ஜிமன், இங்கே பாருடா, அம்மா சொல்கிறால ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போயேன், என் செல்லால என் தங்க கட்டியில் உட்காருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் தான், அம்மா நீயும் என் அம்மா அப்படி பண்ணுற, உங்கள் ஸ்டேஷனில் நாங்கள் போகணும், சீரியஸ் கேஸாக, நான் இப்போ கிளம்பி தான் ஆகணும், புரிஞ்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜிமினோட அம்மாவுக்கு புரியுது, ஸோ தான் பையன் போலீஸ் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களும் சரின்ற மாதிரி விட்டுட்டாங்க. பட் ஜிமினோட அப்பாவுக்கு தான் அங்கே அவ்வளோ கோபம், ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்காரு ஜிமினை. பையனை நல்லா வளர்த்துருக்கா, எங்கே எல்லாம் உன்னால தாண்டி, செல்லம் கொடுத்த கெடுத்து வச்சுருக்கா, எப்படி போகிறான் பாரு, 4 பேர் என்ன பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஜிமினோட அப்பா தான் அவங்க அம்மாவை போட்டு திட்டிகிட்டு இருக்காரு. என்னங்க சும்மா இருங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க, பார்க்குற வேலை அப்படி, அதுக்காக அப்படி சொல்ல முடியுமா, நம்ம பையன் போலீஸ், கொஞ்சமாக தெரிஞ்சு நடந்துக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினோட அம்மா ஒரு பக்கம் ஜிமினுக்காக உட்காந்து மக்களை தேங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இவங்கியோட அம்மா தான் நம்ம ஜிமினை ரெகுலராக நம்ம ஜிமின் இவங்களோட அம்மாவை தான் பார்த்துட்ருக்காரு. ஐயோ என்னப்பா அது, ஏன்டா சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, நீங்கள் போங்க மாப்பிள்ள, எனக்கு புரியுது உங்களுக்கு வேலை இருக்குன்னு, நீங்கள் போங்க, நான் என் பையன் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தான், உங்கள் ஃபோட்டோவை வந்து எனக்கு சென்ட் பண்ணி விட்டுறீங்களா, நான் அவன்கிட்ட காமிச்சிக்கிறேன், இல்லைன்னா உங்கள் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க அவங்க. ஸோ நம்ம இது ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டே, சரித்தா அம்மாட்ட வைக்கோங்க, அம்மா கொடுத்துருவாங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் ஐம் சாரி. ஐயோ இருக்கட்டும்ப்பா, அதுக்கு எதுக்கு நீ சாரிலாம் கேட்குற, சரி நீ போயிட்டு வா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அத்தைக்கு, நீ இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் லைட்டாக ஸ்மைலை கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடிட்டாரு. ஸோ லைக் அவர் வந்து பைக்கில் தாண்டா வந்திருப்பார், ஸோ பைக்கையே தான் எடுத்துருப்பார். ஸோ அழகாக பைக்கில் போய் உட்காந்துட்டாரு. இங்கே நம்ம சன்னி தான் அது மாதிரி ஜன்னல் சைடு நின்று பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ தான் ஜிமின் பைக்கில் ஏறதை பார்த்துட்டு, டேய் யோகி டேய் ஓ ஆள்டா, டேய் பொண்ணு பார்க்க வந்தார்ல அவர் தான்டா சொன்னல, பாரு எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இவங்க ரொம்ப டக்குனு கொண்டு ஓடி வராரு ஸோ ஜன்னல் சைடு. அதுக்குள்ளே நம்ம ஜிமின் தாங்க லைக் ஒரு மாதிரி ஹெல்மெட்டை மாட்டிட்டு அந்த பைக்கில் கிளம்பிட்டாரு. நம்ம இவங்க ஒரு மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. டே அதை போகிறாரு அவரா, என்னடா ஃபேஸே காமிக்கல, நான் பார்க்கவே இல்லைடா, அவர் ஹெல்மெட் மாட்டிட்டாரு. டே எனக்கு இப்போது கல்யாணத்தை கூட விட்றா, மாப்பிள்ளை யாருனாவது காமிங்கடா, அப்படி தான்டா இருக்கு எனக்கு, கல்யாணத்தை கூட நீ நிறுத்த வேண்டாம், மாப்பிள்ளையாவது கண்ணில் காட்டுங்கடா, என்னடா இது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பெட்டில் போய் பொத்துன்னு உட்காந்து புலம்பிட்டு இருக்காது. டேய் நான் என்ன பண்ணுறது, உனக்கு கொடுப்பேன்னு அவ்வளோதான், சரி விடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இங்கே சன்னி ஒரு மாதிரி நம்ம இவங்க போட்டு கலாச்சிட்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரி இவங்க இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க தான் ஒரு மாதிரி சன்னி, டேய் நானே ஏற்கனவே கடுப்பில் இருக்கா, நீ கூட கொஞ்சம் கடுப்பேத்தாதா, ஓடி யோசிக்கவே வேண்டாம், பக்கத்தில் ஒரு ஜாடி எடுத்து தலையிலே அடிப்பேன், ஓடிப்பிற அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே நம்ம சன்னி லைட்டாக சிரிச்சுட்டே நம்ம இவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான்டா டைம்லாம் அப்படியே ஸ்கிப்பாக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இவங்க ஜிமினை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ ஜிமின் ஒரு போலீஸ் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம இவங்கக்கிட்ட நம்ம
இவங்களோட அம்மா இன்னும் நம்பர் கொடுக்கல பேசிக்காக அவங்க மறந்துட்டாங்க அந்த கல்யாணம் பிஸியில். ஸோ ஜிமினுக்கும் யூங்கிக்கும் மேரேஜ் வந்து சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ 2 மந்த்துங்கிறது 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஜிமினுக்கு யூங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னோன்னு நம்ம யூங்கி தான் மாப்பிள்ளை யாருன்னே தெரியாமல் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு, டேஸும் அப்படியே போயிட்டுருக்க. இப்போது அப்படியே 1 டே தான்டா காமிச்சா நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி அவருடைய ஜீப்பில் அப்படியே எல்லாம் போலீஸும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு காலேஜ் பக்கம் தான் வந்துட்டுருக்காங்க சொல்லப்போனால். ஸோ இப்போது அந்த காலேஜில் தான் அந்த வண்டியெலாம் ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னாச்சு? சார் நீங்கள் தானே எங்களை கூப்பிட்ருந்தீங்க, என்ன பிரச்சனை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பிரின்ஸிபல்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவரும் இங்கே நடக்கிற விஷயத்தெலாம் சொல்லிகிட்ருக்காரு. அதை பசங்கக்குள்ளே சண்டை ஆகிடுச்சு சார், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுவோம் ஆனால் கேட்க மாட்டேன்றாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் பார்க்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஒரு மாதிரி டக்குன்னு ஜிம்மி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தா ஸோ எப்படி சொல்கிறது, அந்த கிரவுண்டில் தான் ஒரு மாதிரி அப்படின்னா ஒரு 4 பசங்க தான் ஒரு மாதிரி மாற்றி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி அந்த இடத்துக்கு வந்தவர் தான் ஒரு மாதிரி ஒரு ஷவுட் தான் பண்ணுறாரு. அப்படியே எல்லோருக்கும் சைலண்டாக நிற்கிறாங்க. என்ன நடக்குது? காலேஜா இல்லை வேறு எதுமா? நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷவுட் தான். ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி சண்டையை நிப்பாட்டிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஜிம்மனோட கண்ணு தான் ஒரு மாதிரி ஒரு போசனையும் வச்சுக்கொண்டு வேகாமல் பார்த்துட்ருக்கு. வேறு யாரும் இல்லை அந்த இடத்துல, நம்ம யூங்கி, அது போக நம்ம சன்னி அண்ட் கூட நம்ம ஜேவும் நிற்கிறாரு. ஸோ மொத்தமாக 3 பேரும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற ஜிம்மினுக்கு தான் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் விரையுது. ஒரு மாதிரி யூங்கியை தான் பார்த்துட்ருக்காரு. பட் நம்ம யூங்கிக்கு ஜிம்மில் யாருன்னே தெரியாது இல்லையா? ஸோ அவர் தான் ஒரு மாதிரி அவர் பாட்டுக்கு தலையை குடிச்சிட்டே நிற்கிறாரு. என்ன நடக்குதுங்க? எதுக்குங்க சண்டை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பொறுமையாக வந்து அங்கே நின்று கேட்டுட்ருக்காரு. ஸோ யூங்கி தான் ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்க பையனை பார்த்தா ஸோ 2 பேருடைய ஃபேஸ்லேயுமே அங்கங்கே காயம் இருக்குது. சொல்லப்போனால் யூங்கியோட லிப்ஸில் லைட்டாக பிளட் வர, பக்கத்தில் இன்னொரு சைடு லெஃப்ட் சைடு இருக்கக்கூட அந்த பையனோட அங்கங்கே அவருடைய ஃபேஸ் எல்லாம் பிளட்டு, அது போக அவருடைய கையெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அங்கங்கே கீறி ஒரு மாதிரி பயங்கர அடிபட்டு இருக்குது. ஸோ நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி யூங்கியவே பார்த்துட்ருக்காரு. அட பாவி, உன்னை எங்கள் அம்மா என்னமோ சொன்னாங்களேடா, ஏதோ குடும்ப நல்ல பையன் இன்னசென்ட்டாக ஃபேஸை பாருடா அப்படின்னா இங்கே வந்து பார்த்தா பொறுக்கித்தனம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி பொறுமையாக மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. பின்னாட்டிலேருந்து மைக்கேல் தான். ஸோ அவருமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். ஸோ அப்படியே பின்னாட்டிலேருந்து அவருமே வராரு. ஸோ ஜிம்மினுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் ஆஃபீஸர் அவர். ஸோ அப்படியே ஒரு மாதிரி பொறுமையாக வந்துட்டு மைக்கேல் தான் ஒரு மாதிரி என்ன ஜிமான் பார்த்துட்ருக்கா, ஸ்டேஷனுக்கு கூட்டு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. ஸோ எப்போவுமே ஜிமின் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக இருப்பார். ஒரு கேஸ்னால் அது கேஸ் தான், கரெக்டாக அது யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டார். ஸோ இப்போ யூங்கி இருக்கிறதுனால ஒரு மாதிரி பொறுமையாக நின்று ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம மைக்கேல் இப்படி வந்து கேட்கவும், அவங்கள நீ கூட்டு வா, நான் முன்னாடி ஸ்டேஷன் போகிறேன், எல்லோரும் ஸ்டேஷன் கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ ஏன்னா அவருக்கு யூங்கியை கூட்டு போக மனசு இல்லை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கிளம்பிட்டார் அவர் பாட்டுக்கு ஜீப்பில். சரின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மைக்கேலும் இது மாதிரி எல்லோரையும் பார்த்து திட்டிகிட்டு இருக்காரு. இந்த வயசுலேயே உங்களுக்குலாம் கேட்குதல்ல ரவுடித்தனம், இப்போ தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சி பேசிகிட்டு இருக்காரு. அங்கே தான் சன்னியும் நிற்கிறாரு. இப்போ மைக்கேலோட கண்ணு தான் பொறுமையாக சன்னி பக்கம் திரும்ப, சன்னி ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு எதுவுமே தெரியாதியா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இங்கே வா. நானா சார்? உன்னை தான் கூப்பிட்றேன், இங்கே வா. சொல்லுங்க சார், என்ன நடக்குதுங்க? பார்க்கறதுக்கு ஏதோ ஒன்றும் தெரியாத பையன் மாதிரி இருக்கா, ஆனால் சண்டை, அதுவும் காலேஜில் அடிப்படை சண்டை அளவுக்கு. என்ன இது? உங்களை காலேஜுக்கு படிக்க அனுப்புகிறாங்களா இல்லை ரவுடி தானே பண்ண அனுப்புகிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் நம்ம யூங்கியோட கேங் சைடுக்குள்ளே அந்த அளவுக்கு எந்த காயமும் இல்லை. பட் ஆப்போசிட் கேங் சைடு தான் ஒரு மாதிரி அங்கங்கே பசங்களுக்குலாம் மூக்கிலேருந்து பிளட் வருது அப்படின்ற மாதிரி ஆளுக்கு சும்மா அடித்து வச்சுருக்கானுவ. ஸோ ஒரு பையனெல்லாம் ஹாஸ்பிட்டலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்படின்னா அதுக்கு கையில் கிராக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்போசிட் கேங்கை விட்டுட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு தான் காயம் அதிகம். அது மட்டும் இல்லை, சண்டை ஆரம்பித்தது நம்ம யூங்கி தான்ன்ற மாதிரி அப்படியே தூக்கி மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் இப்போது அப்படியே நம்ம யூங்கியோட கேங் மட்டும் தான் நின்றுட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பசங்க நம்ம
லைக் நம்மளோட யூனி அண்ட் அப்புறம் நம்ம சன்னி அண்ட் ஜே லாஸ்ட்டாக நான் லைக்கா அகில்னு சொல்லிட்டு எல்லாருமே 4 பேருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க. அங்கே சன்னியை தான் கூப்பிட்டுட்டு திட்டிகிட்ருக்காரு நம்ம மைக்கேல். அதுக்குள்ளே ரவுடித்தனம், படிக்கிற வயசில் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்ருக்காரு. ஸோ 4 பேருமே ஒரு மாதிரி தலையை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம மைக்கேல் தான் எல்லோரும் வாங்க ஜீப்பில் இருங்க, அப்படியே உங்களை வெத்தலை பாக்கு கழிச்சு கூப்பிட்டு போவாங்களா, நடங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட் பண்ண எல்லாருமே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் ஃபர்ஸ்ட்டால ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. ஸோ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கோவம் நம்ம யூனி மேலே. ஏன்னா யூனி வந்து ஸ்டேஷன் கூப்பிட்ற அளவுக்கு அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பேசிக்காக என்ன தான் இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் தானே நம்ம யூனி வந்து ஜிமன். ஸோ கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். ஸோ அவன் அப்படி பண்ணது நம்ம ஜிமனுக்கு லைட்டாக கோவம் இருக்குது. ஸோ அவர் பாட்டுக்கு டேரெக்டாக போயிட்டார் ஸ்டேஷனுக்குள்ளே அவருடைய கேபினுக்கு. பிகாஸ் ஏன்னா நம்ம ஸ்டேஷனோட லைக் ஹெட் வந்து நம்மளோட ஜிமன் தான். ஸோ ஜிமனுக்கு அடுத்தாப்பில் ஒரு ஹையர் ஆஃபீஸர் தான் நம்ம மைக்கேல். ஸோ இப்போ அப்படி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லா பசங்களும் உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்கிற ஏட்டு தான் நம்ம மைக்கேல் சனி இவங்க எல்லாரையுமே தெரியும். ஸோ இந்த டைம் போகிற பசங்க தான். அதனால் அங்கே இருக்கிற ஏட்டு தான் ஒரு மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னப்பா தம்பி, உங்களெல்லாம் எங்கே கூட்டு வந்திருக்காங்க, எதுக்குப்பா இங்கே ஸ்டேஷனில் இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லையா, சோறு போடுறாங்க, நாங்கள் அதான் பார்த்துட்டு வரலாமே வந்தோம் அப்படின்ற மாதிரி. இங்கே பின்னாடி தான் அகில் தான் பேசிகிட்ருக்காரு. அங்கே ஏட்டு தான் ஒரு மாதிரி அகிலை பார்த்து முறைக்கிறாரு. இதுக்கு தான்டா, இந்த வாய்க்கு தான் உங்களை தூக்கிட்டு வந்து குள்ளே வச்சுருப்பாங்க, என்ன பண்ணீங்க, என்ன பண்ணி தொலைச்சிங்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்ருக்காரு. ஏன்னா பேசிக்காக அந்த ஏட்டுக்கு இவங்க 4 பேரையுமே நல்லா தெரியும். ஏன்னா ஒரே தெருவு. கொஞ்சம் நாளுக்கு லைக் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி கூட அடிக்கடி அந்த ஏட்டுக்கிட்டலாம் பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு கேஸில் லைக் பைக்கை வேகமாக ஓட்டிகிட்டு போய் அந்த ஏட்டு தான் மாட்டினாங்க. ஸோ அந்த ஏட்டுகிட்ட கொஞ்சம் ஓரளவு நல்லா பேசுவாங்க. ஒரு மாதிரி ஃபன்னாக பேசக்கூடிய பசங்க தான், ஜாலியாக பேசுவாங்க. அதனால் அந்த ஏட்டுக்கு வந்து 4 பேரையும் பிடிச்சிருக்கும். ஸோ நல்லாவே பேசுகிற ஒரு பர்சன்ஸ் தான். ஸோ அந்த ஏட்டு தான் இப்போ வந்து 4 பேர் நம்ம 4 பேர்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அகிலை பார்த்து முறைச்சிட்டு அந்த ஏட்டு சொல்கிறாரு, வாயை குறை, நீ வாயை குறைச்சாலே உருப்பிட்டுருவா வாழ்க்கையில். சரிப்பா, நாங்கள் சார் சொல்லிட்டாரு, எல்லோரும் கேட்டுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி இங்கே அகில் கூட கொஞ்சம் பேசிகிட்ருக்காரு. ஸோ அந்த ஏட்டு தரமாக அகில, டேய் இப்படிலாம் இங்கே மற்றவங்கக்கிட்ட பேசிடாதீங்க, வெளுத்துருவாங்க, என்கிட்ட பேச சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. சரிடா, என்னடா பண்ணி தொலைச்சிங்க அதை சொல்லுங்கள், நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவேன்ல, உங்களை எதுக்கு கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்க, எனக்கு காலேஜ் பசங்க வேறு அப்படின்ற மாதிரி அந்த ஏட்டு பொறுமையாக கேட்டுட்ருக்கேன். இங்கே சன்னி தான், அதை ஏன் கேட்குறீங்க ஏட்டு, நீங்கள் வேறு, அது காலேஜில் சண்டை, ஆனால் என்ன ஏதுன்னே இல்லாமல் எங்களை தூக்கிட்டு வந்துட்டானுவா, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எவனுக்குமே மூளை இருக்காதா அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. பிகாஸ் ஏன்னா ஜிமின் ஒரு மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு, அது பிறகு மாஸ்க்கும் போட்டிருந்துருப்பாரு. ஸோ அதனால் நம்ம அகில் லைக் நம்மளோட சன்னிக்குமே அது யாருங்கிறது தெரில. அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி கோவத்தில் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க பாட்டுக்கு என்ன நடந்ததுனே தெரியாமல் தூக்கி போட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களை எப்படிலாம் கொண்டு வந்து வைக்கக்கூடாது தெரியுமா. அந்த பிரின்ஸிபல் மண்டே தான் ஃபோன் அடித்தானா, அந்த இடத்துல வந்து எங்களை பேசி கிளம்ப வேண்டியதானே, எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு எங்களை கூட்டு வந்திருக்காங்க. யார் எங்கள் ஹையர் ஆஃபீஸர், நான் பார்க்கணும், இங்கே பாரேட்டு, நாங்களும் பொறுமையாக தான் இருக்கிறோம், எங்களுக்கும் ஒரு அளவு தான் லிமிட்டு, நாங்கள் ஒன்றும் வெட்டி பசங்கள்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருதா, எங்கள் மேலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் கை வைக்க முடியாது, நாங்கள் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் சன்னி டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, நாங்கள் காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்டுனாவது உங்களுக்கு தெரியுமா, அது எப்படி எங்களை கூப்பிட்டு வந்து இங்கே வைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டேபிளை தட்டி பேசிகிட்டு இருக்காரு. அங்கே இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு தான் அங்கேருந்து மைக்கேல் வாராரு. ஸோ அவர் ஒரு மாதிரி முறைக்கிறாரு சன்னியை பார்த்து. ஏன்னா சன்னி பேசும்போது தான் கரெக்டாக வந்துட்டார். ஸோ அடி ஆத்தி இவனா, ஏன்டா டேய் இவன்கிட்ட கரெக்டாக மாட்டுற அப்படின்ற போது சொல்லிட்டு சன்னி ஒரு மாதிரி வாயில் கை வச்சுட்டு கீழே உட்கார. ஸோ அங்கே மைக்கேல் தான் ரொம்ப முறைச்சி பார்த்துட்ருக்காரு. என்ன, இது ஒன்று உங்கள் அப்பா வீடு இல்லை, போலீஸ் ஸ்டேஷன், இன்னொரு தடவை இங்கே ஏதாவது சத்தம் வந்ததா மணி அடித்து பல்லெல்லாம் கழட்டிடுவேன். அவரும் யார்டா அவனுக்கு, உங்கள் சித்தப்பனா, அவர் போலீஸ், புரிந்தா, மரியாதை கொடுத்தவர்கிட்ட பேசு. இவங்க அப்படியே போலீஸ் மாதிரி நடந்துக்கிட்டாலும் என்னது, ஒன்றும் இல்லை சார், ஒன்றுமே இல்லை
அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே இந்த ஜிமின் தான் வராரு. ஸோ இப்போ அவர் ஃபேஸில் மாஸ்கெல்லாம் இல்லை. இவெல்லாம் கத்திக்கிட்டு இருந்த சன்னி தான் ஒரு மாதிரி ஜிமினை பார்த்தோன்னே அப்படியே கப்பு சிப்புன்னு ஆஃப் ஆகிட்டாரு. ஸோ அப்படியே திரும்பி இவங்க பார்க்குறாரு. டேய் மச்சான் மச்சான் என்னடா அவனுக்கு நோயின்ட்டு இருக்கா, நானே 1008 டென்ஷனில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்க என்னடா நடக்குது, இதை இந்த ஸ்டேஷனில் உன் புருஷன் வேலை பார்க்குறாரா என்ன? என்னதே இல்லைடா, அதான் அன்றைக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்களே, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன் ஃபியான்சிடா. என் ஃபியான்சியா? என் ஃபியான்சியை நானே பார்க்கல, இவன் ஒருத்தன். என்னடா பொண்ணுக்கு பிரச்சனை? டேய் அவர் தான்டா அப்படின்றாரு. இங்கே நம்ம இவங்க ஒரு மாதிரி என்னடா உனக்கு பிரச்சனை? ஓ இங்கே பாருடா வெறியேற்றிட்டு இருக்காரு, நானும் ஒரு அளவு தான் பார்ப்பேன். என்ன உனக்கு பிரச்சனை? என்னன்ற? நானே 1008 எரிச்சல் இருக்கேன், இதை வேற நீ அவனை வேற யாபத்தி விட்டுறியா? கல்யாணம் கட்டிட்டு உனக்கு கல்லை கூட காட்டாமல் திருறானுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இவங்க ஒரு பக்கம் நம்ம சன்னிட்ட கத்த நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி டக்குன்னு இவங்க எப்போதும் முறைக்கிறாரு. ஸோ நம்ம இவங்க அப்போ தான் நம்ம வந்து ஜிமினியே பார்க்குறாரு, யாரோ ஒருத்தங்க நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு தலையை கிழிஞ்சிக்கிறாரு. யாருடா அதை? ஏன்டா நம்மளே பார்த்துட்ருக்காரு அவர்? பின்ன அவர் தான்டா உன்னை மாப்பிள்ளை பார்த்துட்டு போனவர், உன்னை பையன் பார்த்துட்டு போனாரேடா, மறந்துட்டியா? ஐ மீன் ஓ ஃபியான்சி அவர் தான்டா. என்னடா சொல்கிற? என்ன சொல்கிற நீ? எனக்கு பொருளை. டேய் ஓ ஃபியான்சிடா, அவர் தான்டா அது. என்னது? அவர் போலீஸ்ன்னு தெரியும், ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டு ஏன்டா யாருமே என்கிட்ட சொல்லலை. டேய் எனக்கே தெரியாதுடா, நானே இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஒரு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேவும் அகிலன் தான். ஏண்டா பேசுகிறீங்க? எங்களுக்கு நீங்கள் சொல்லலாம்ல, உங்கள் படுகளோடன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்க, எங்கள்கிட்ட சொன்னால் தானே எங்களுக்கும் தெரியும். டேய் நீங்கள் வேறு சும்மா இருங்கடா. அங்கே ஒருத்தர் அது மாதிரி காக்கி சட்டெல்லாம் போட்டுட்டு வெறப்பா இருக்கிறாரா, அவர் தான் நம்ம மச்சான் இவங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், ஐ மீன் ஃபியான்சி அப்படின்றாரு. எங்கள் நம்ம சன்னி தான் ஒரு மாதிரி அகிலும் திரும்பி அப்படியே நம்ம ஜிமினை பார்க்குறாரு, அதே மாதிரி நம்ம ஜேவும் திரும்பி பார்க்குறாரு. ஓ மச்சான் அப்படியே அவர்கிட்ட பேசுடா, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜே தான் திரும்பி நம்ம இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்க. டேய் நீங்கள் வேறு சும்மா இருங்கடா, அவனே என்ன மார்க்கமாக பார்த்துட்ருக்குறான், நானே அவன் என்ன அர்த்தத்தில் பார்க்குறானே தெரியாமல் உட்காந்துருக்குறேன், அவனுக்கு நான் யாருன்னு தெரியுதா தெரியலன்னு கூட தெரில, சும்மா இருங்கடா, எரிச்சலை கிளப்பாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம இவங்க ஒரு பக்கம் ஒரு மாதிரி இப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸே ஆகுது, ஒரு மாதிரி பதட்டம்னா வர ஸ்டார்ட் ஆகுது. அது ஏன்றது அவருக்கே தெரில, ஒரு மாதிரி பதட்டத்தோடையே உட்காந்துருக்காரு. நம்ம ஜிமன் தான், டேய் மைக்கேல் நீ இவங்க எல்லாரையும் பார்த்துக்கோ, நான் அவனை கூப்பிட்டு போகிறேன். ஜிமன் இல்லைடா, அவனை நான் என் கஸ்டடியில் விசாரிச்சுக்கிறேன், அவங்கக்கிட்ட நீ என்னென்ன வந்ததுங்கிற எழுதி வாங்கிட்டு இதுக்கப்புறமா அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு சிக்னேச்சரை வாங்கிட்டு அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நம்ம மைக்கேலும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே அங்கே என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி உட்காந்து லைக் நம்ம சன்னிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. ஸோ எங்கள் அகில் தான் என்னடா நடக்குதுங்க நானும் பார்க்குறேன். அப்போலேருந்து பேர் மைக்கேல், அவரும் நானும் பார்க்குறேன். நம்ம மச்சான் சன்னிட்டே ஒட்டிகிட்டே தர்றாரு. ஏன் நம்மளெல்லாம் பார்த்தா மனுஷன் மாதிரி இல்லையா? நம்மகிட்டலாம் பேச மாட்டாரா? கேள்வி கேட்க மாட்டாரா? நானும் பார்க்குறேன். அப்புறம்லேருந்து அவன்கிட்டே தான் லொலன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னடா நடக்குதுங்க? அதான்டா எனக்கும் தெரில. ஒருத்தர் ரெண்டானா தனியாக கூட்டு போயிட்டாரு, இன்னொருத்தண்டானா இவனை மட்டும் தனியாக ஒரு ஓரமாக உட்கார வச்சு கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டு விசாரிச்சுட்டே இருக்கிறாரு. நம்ம 2 பேர் ஏன்டா எங்கே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காருங்க 2 பேரும். ஸோ அப்படியே இங்கே ஸ்கேனை கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு காமிச்சா நம்ம ஜிமினோட கேபினில் தான் நம்ம யூங்கி ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி டேபிளில் சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ ஒரு மாதிரி ஜிமின் யூங்கியை தான் பார்த்துட்டு அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் கலட்டி அந்த டேபிளில் வைக்கிறாரு. ஸோ வச்சுட்டு அவருடைய வாட்சையும் ஒரு மாதிரி பொறுமையாக கலட்டி அந்த டேபிளில் வச்சுட்டாரு. ஸோ வச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து நம்ம யூங்கியை தான் பார்க்குறாரு. நம்ம யூங்கி தான் ஒரு மாதிரி தலையை கீழே குளிஞ்ச மாதிரி ஒரு கையை பசிச்சுட்டே நிற்கிறாரு. என்ன நடக்குதுங்க? ஆமாம் நானும் பார்க்குறேன், என்னமோ சொன்னாங்க உன்னை பற்றி ரொம்ப நீ ரொம்ப நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன் அப்படி இப்படின்னு பார்த்தா
காலேஜில் என்ன பொறுக்கித்தனம் பண்ண சுற்றுறியா? ஆ அதை அது இல்லை, அவங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசாதீங்க. எங்கள் மேலே தப்பு இல்லை, அதனால அடித்தோம், அவ்வளோதான். அவங்க தான் வம்பிழுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி ஒரு மாதிரி கடுப்பில் அவர் பாட்டு பேசிகிட்ருக்காரு. ஸோ ஜிம்மி அந்த பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்காரு. பட் யூங்கி அதை நோட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி அவர் பாட்டு பேசிகிட்டே இருக்காரு. ஸோ யூங்கி ஒரு மாதிரி பக்கத்தில் நம்ம ஜிம்மி நிற்கிறாரு. இப்போ தான் யூங்கி லைட்டாக நிமிர்ந்து பார்க்குறாரு. அப்படியே லைட்டாக பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே பின்னாடி விழ போக நம்ம ஜிம்மன் தான் இவங்க டக்குன்னு பிடிச்சி நிப்பாட்டுறாரு. அதுமாதிரி ஸ்டடியாக நிற்க வைக்கிறாரு. ரிட்டன் இவங்களோட ஹிப்பை பிடிச்ச மாதிரி. என்ன என்னதான் இருந்தாலும் காலேஜ் தானே படிக்கிற, அதுக்குள்ளே அடிக்கிற அளவுக்கு தைரியம் இன்னொருத்தங்க கூட அப்படியாடா? அந்த அளவுக்கு தைரியம்? இங்கே பாரு, உன் மேலே தப்பே இல்லைனாலும் அவங்க ஏதாவது பேசியிருந்தாலும் ஏதாவது பண்ணியிருந்தாலும் அங்கே ஹெச்எம்னு ஒருத்தர் இருக்கார்ல, ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்கல்ல, பிரின்ஸிபல்னு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லணும். அப்படி அதுவும் இல்லையா, இங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று பெருசாக கெட்டி அத்தனை ஸ்டாஃப்ஸு இத்தனை ஆஃபீஸர்ஸ்ன்னு நாங்கள் யார் இருக்கோம், எங்ககிட்ட சொல்லணும். ஓம்பாட்டுக்கு அடிச்சிருக்க என்ன ரவுடி நினைப்பா மனசில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காரு. இவங்க தான் தலையை கீழே குடிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அவர் பாட்டுக்கு இவங்களோட ஹார்ட் பீட் தான் இங்கே ரேசிங்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா ஜிமின் அவ்வளோ க்ளோஸப்பில் நின்று பேசிகிட்டு இருக்காரு. அதான் அவங்க தான் அதான் இப்போ நீங்கள் ஏன் இப்படி வாரீங்க? ஃபஸ்ட்டாக நீங்கள் ஒரு போலீஸ், நான் ஒரு ஸ்டூடெண்ட், அது ஏற்ற மாதிரி இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூகி லைக் நம்ம ஜிமினோட செஸ்ஸில் ஒரு ஹேண்டை வச்சு லைட்டாக பின்னாடி புஷ் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் தான் லைட்டாக கீழே கொஞ்சம் ஒரு ஸ்மக் கொடுத்துட்டு அது சரி. ஆனால் நான் கூட ஃபஸ்ட்டு அப்படி தானே நினச்சேன். ஒன்று அங்கே பார்க்குறப்போ மூஞ்சி மட்டும்தான் ஒன்றும் தெரியாத குழந்த மாதிரி, ஆனால் பண்ணுறதெல்லாம் பொறுக்கித்தனம் கேப் மாதிரி மட்டும்தானே இல்லை? ஆனால் நானே ஒரு ரவுடியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஒரு போலீஸாக இருந்தேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வைங்க. இப்போ இல்லை, மேரேஜுக்கு அப்புறம் இன்னொரு தடவை அவன் மேலே ஏதாவது ஒரு கேஸ் வரட்டும். அப்புறம் என்னை பார்த்து எனக்கு தெரியாது, முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத, புரியுதா? நல்ல பையனா ஒழுங்கா அப்படின்ற மாதிரி நம்ம இவங்களோட ஷர்ட்டு தான் ஒரு மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்களோட 4 பட்டன் லைக் ஓப்பனில் இருக்கும், சாதாரணமாக போட்டு விட்டுருக்காரு. புரியுதா? நல்ல பையனா ஒழுங்கா காலேஜ் போனோமா, படித்தோமா, வீட்டுக்கு வந்தோமான் இருக்கணும். அதை தாண்டி ரிட்டன் ஏதாவது உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வையன், இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் ஏதாவது செஞ்சிருவேன், அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவேன். பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும். நான் போலீஸ் ஆஃபீஸராக மட்டும் சொல்லலை, ஹஸ்பண்டாகவும் சேர்த்து சொல்கிறேன், புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி ஷவுட் பண்ண இங்கே யூங்கி தான் புரியுது புரியுது, கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி திக்கி திணறி பேசிகிட்ருக்காரு. ஸோ ஜிம்மில் லைட்டாக சிரிச்சுட்டே இவங்க விட்டு கொஞ்சம் விலகி பின்னாடி போயிட்டாரு. ஸோ இப்போது அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம யோகி தான் காமிச்சா அவருடைய ஹவுஸ்குள்ளே ஒரு மாதிரி கத்திட்டேக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கிட்டு இருக்காரு. அம்மா அம்மா எங்கம்மா இருக்கா? ஒன்றுதான். என்னடா என்ன இப்போ எதுக்கு அப்படி கத்திட்டு வர? என்னாச்சு? என்னதாங்க அம்மா? மாப்பிள்ளை போலீஸு அப்படின்றது ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் உனக்கே தெரியுமேடா, அன்னைக்கு தான் சன்னி சொன்னானே. சரி விட, சன்னி சொன்னா அவர் இந்த ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுறாருங்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. ஆமாடா அம்மா, மறந்தே போயிட்டேன் பத்தியா, அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அப்புறம்தான் சரி அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினச்சி விட்டுட்டேன்டா. சரி விட்டு, அதுக்கு எதுக்கு இப்படி கத்துறா? சரி அவர் நம்பர் கொடுத்தாரல்ல, அவர் நம்பரை கொடு. ஆமாடா மறந்து போயிட்டேன் பார்த்தியா, இந்தா நான் எடுத்தாரேன், இப்போ எடுத்தாரு, அம்மா மொபைலில் தான் இருக்குடா அப்படின்ற மாதிரி ஓடி போய் நம்பரை எடுத்து கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு 1 மாதம் இருக்கும் போது கொடுத்த நம்பரா?
ஒரு வாரம் இருக்கும்போது கொடுக்குறியே தாயே ஒன்னெல்லாம். டேய் டேய் என்னடா அன்னைக்கு தான்டா இதே வாயால் என்னை பார்த்து பெருமையாக பேசினேன். அம்மா வெறி எத்தாத நம்பரை கூட. கல்யாணம் வேணாம் வேணான்ட்டு எவ்வளோ அவசரமாக நம்பரை வாங்கிட்டு ஓட்டுறான் பாரு இந்த பசங்களை. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்களும் அப்படியே குக் பண்ண கிளம்பிட்டாங்க. அவங்க கிச்சனில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ரிட்டன் போய் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே யூங்கி தான் ஒரு மாதிரி இந்த நம்பரை வாங்கிட்டு ஸோ அவரோட மொபைலில் சேவ் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த நம்பரை ஒரு மாதிரி கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ மாதிரி கால் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. சரி சரி யூங்கி நம்ம பேசாமல் மெசேஜ் அனுப்புவோம், அவரை பார்த்து ரிப்ளை பண்ணட்டும், அப்புறம் கால் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஸ்டேஷன் என்னை பார்த்து கல்யாணம் வேண்டாட்டான்னா வேண்டான்னு சொன்னால் கூட பரவாயில்லையே. எங்கள் அப்பன்ட்ட நான் ஸ்டேஷன் வந்தேன் அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். ஆஹா எனக்கு பால் ஊற்றிடுவாங்க. அப்பா சும்மாவே குதிப்பான். இதில் அவனுக்கு சடங்கை வேறு கட்டி விட்டுருவான் இவன். இப்போ பேசணுமே, பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லைடா அப்படின்ற மாதிரி மொபைலில் அப்படியே லைக் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு யூங்கி தான். என்ன இவர் பார்க்குறாரு ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேன்றாரு. ஐயோ பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? சரி யூங்கி இப்போ பாரு, நீ இப்போயே உட்காந்துருந்தா வேலைக்காகாத, கால் பண்ணு. எடுத்துட்டாரு அதுக்குள்ள. அச்சோ என்ன பேசுகிறது? ஹலோ ஹலோ ஏங்க ஓ பேச மாட்டேன்றாரு. ஹலோ இருக்கீங்களா? சொல்லு, எதுக்கு கால் பண்ண? எதுக்கு கால் பண்ண? என்ன எதுக்கு கால் பண்ணேன்றீங்க? கெட்டிக்க போகிறவனை பார்த்தா பின்ன இந்த 2 வீக் ஓடிடுச்சு, அப்போல்லாம் கால் பண்ணல. இன்னும் மேரேஜுக்கு 1 வீக்குன்றப்போ ஃபோன் அடிக்கிறியே அதனால கேட்டேன். அதை இப்போ தான் அம்மா நம்பர் கொடுத்தாங்க. ஓ சரி, இப்போ எதுக்கு கால் பண்ண? என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? கால் எதுக்கு பண்ணீங்கன்னா பேசுதான். சரி ஃபோன் வைக்கிறியா? ஏ என்ன இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என்கிட்ட மெசேஜ் பண்ணால் பார்க்குறீங்க, ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க. தெரியுதில்ல ரிப்ளை கொடுக்க மாட்டேன்றேன்னு, அப்புறம் எதுக்கு கால் பண்ண? இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எடுத்தோடனே சண்டை போடுற மாதிரி பேசுகிறீங்க? இங்கே பாரு, எனக்கு இப்போ உன்கிட்ட பேச டைம் இல்லை, காலை வைக்கிறியா? என்ன பண்ண இப்படி என்கிட்ட பேசுவீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? நீ என்ன பண்ணலை? சரி ஆமாம், இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், அப்பாட்ட சொல்லலை. தேங்க்ஸ்ண்ணா, சொல்லிடாதீங்க. சரி இப்போ உங்கள் காலை வைக்கிறியா? நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்போ இப்படி நீங்கள் பேசுகிறீங்க? நான் தான் சாரி கேட்டேன் நீ ஸ்டேஷன்லேயே, இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லையே, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணுன்றீங்க? எனக்கு எப்போ உன் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ பேசுகிறேன். இப்போ காலை வைக்கிறியா? எப்போ வருதோ அப்போ பேசுகிறீங்களா? அப்போ கல்யாணம் இன்னும் 1 வாரத்தில் இருக்கே. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா சொன்னேன். எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ பேசுகிறேன்னு, இப்போ வைக்கிறியா? அழைச்சிட்டு கட் பண்ணிட்டா. ஒரு வேளை இவன் ஃபேமிலியே பைத்தியமாக இருக்குமோ? இன்னும் என்னடா நம்பிக்கை இல்லைன்றான், எப்போ வருதோ அப்போ பேசுகிறேன்றான், திருப்பி கல்யாணமும் பண்ணிக்கிறேன்றான். ஒரு வேளை அரை பைத்தியமாக இருப்பானோ? சரி விடுவீங்க, நமக்கு எதுக்கு, அப்பாட்ட சொல்ல மாட்டேன்ட்டாரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இப்போ பொறுமையாக யூங்கிதான் அந்த மொபைல் அப்படியே ஓரமாக பெட்டில் போட்டுட்டு அப்படியே இந்த பெட்லேயே படுத்துட்டாரு. ஸோ அப்புறம் அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப்பாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் மேரேஜுக்கான ஒர்க் ஃபுல்லாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஜிமின் இப்போ வரைக்கும் யூங்கிட்ட மூஞ்சி கொடுத்துக்கிட்ட பேசலை. ஸோ ஜிமினுக்கு நம்ம இப்படி இருந்தால் தான் ரிட்டன் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு தாட்ஸ். ஓகே ஈஸியாக அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக நம்ம யூங்கிட்ட பேசாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்காரு வேறப்பா.
இவங்க அப்பப்போ ட்ரை பண்ணுவார். பட் ஜிமன் கண்டுக்கிறதே இல்லைன்றதுனால இவங்க இப்போ விட்டுட்டாரு. இப்போ ஒன் டே அப்படியே ஷாப்பிங்கில் தான் எல்லோரும் ஃபேமிலியோடு நிற்க நம்ம சன்னி தான் நம்ம சன்னி அது போக நம்மளுடைய ஜேவும் அகிலும் கூட அங்கே இருக்காங்க. ஸோ இவங்கிட்ட தான் என்னடா இவங்கி உன் ஃபியான்ஸி உன்னை பேசுகிறதே இல்லை போல், என்னடா நடக்குதுங்க? ஏன் 2 பேருக்குள்ளே எதுவும் சண்டையா இல்லை? டேய் நீங்கள் வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கி ஸ்டேஷன் போனோம்ல, அதுலேருந்து அவன் என் கூட பேச மாட்டேங்கிறாரு. என் மேலே நம்பிக்கை இல்லையா? அப்போதைக்கு தரமாக சுற்றுறேனா? என் மேலே எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ தான் பேசுவாரா? என்னடா சொல்கிற? இன்னும் 2 நாள் கல்யாணத்தை வச்சுட்டு நம்பிக்கை வரலையா? இல்லைடா, எனக்கு புரியலை. எனக்கே புரியல, நீ வேற. சரிடா, நீ எதாவது ட்ரை பண்ணலாடா. டேய் அகிலு, வாயை மூட்டு ஓடி போயிரு. நானே வெறியில் இருக்கா, கூட கொஞ்சம் வெறி ஏற்றாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ நம்ம அகிலு சன்னி அப்படியே எல்லோரும் அவங்க பாட்டுக்கு வரமாக உட்காந்து பக்கத்தில் இருக்கிற ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. எக்கேடும் போங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே நம்ம யோகி தான் ஜிம்மி நாங்கள் ஓரமாக நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு பொறுமையாக ஜிம்மிட்ட போய் நின்று அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்காரு. பேசலாமா வேண்டாமான்ற மாதிரி. ஏங்க உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே பாரு, என்ன உனக்கு பிரச்சனை? அப்போ பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் தலைப்பொறியா, எனக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம இவங்க ஒரு ஓரமாக நின்றுட்டு ஜிமினியே பார்த்துட்ருக்காரு. இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? என் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் என்ன தான் பண்ணணும்? நம்பிக்கை வேற இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஜிமின் கிளம்ப போகிறாரு. நம்ம யோகி எனக்கு இதே ஃபுல்லாக ஜிமின் முன்னாடி தான் சுற்றிட்டுருக்காரு அந்த ஷாப்பிங்கில். ஸோ ஜிமின் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கா, யோகி ஒரு ஓரமாக நின்று ஜிமினையே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டுருக்காரு. ஜிமினை பார்த்து கண்ணடிக்கிறது, ஒரு மாதிரி சிரிக்கிறது அப்படின்ற மாதிரி. இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கா? டேய் ஜிமினை, இதுக்கெல்லாம் நீ மயங்கக்கூடாதுடா. நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். பார்க்காத, அவனை பார்க்காத அப்படின்ற மாதிரி அவருடைய சீஸை அவரே தட்டி திருப்பிட்டுருக்காரு. இன்னும் என்ன நம்பவில்லையா? கண்ணும் வேற என்னவில்லையா? என்னங்க இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையா அண்ணா? இங்கே பாரு, நான் உன்ட்டு என்ன சொல்லணும், இப்படி இப்போ எதுக்கு இப்படி ஒட்டிகிட்டே வர? தள்ளி வரலாம்ல? கெட்டிக்க போகிறேன், விட்டுக்கிட்டா தப்பு இல்லைங்க அப்படின்ற மாதிரி இவங்க கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஜிமின் கிட்ட வரசிட்டே வேற. ஜிமின் தான் ஒரு மாதிரி இடத்துல இவங்க தள்ளி வச்சுட்டு, இங்கே பாரு ரொம்ப பண்ணுற, அப்புறம் என்னை பார்த்து எனக்கு தெரியாது. அப்படியா? என்ன பண்ணீங்க? என்னங்க பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி நம்ம இவங்க தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இவங்களோட ஹிப்பில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாரு. நம்ம ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறா? கையை விட்றா. ஏதோ சொன்னீங்க என்னை பார்த்து உங்களுக்கு தெரியாதுன்னு. என்னங்க இப்படி நடுங்குறீங்க? சரி விடுங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? வேற இல்லையா? டேய், நம்பிக்கை வரணும்னா அதுக்கு ஏதாவது நல்லதாக பண்ணணும்டா. அதுக்கு எதுக்கு இப்படி ஒட்டிட்டு வர? தள்ளி போறியா? ஷாப்பிங் வந்திருக்கோம், எல்லோரும் இருக்காங்க. என்னங்க நான் சொல்ல வேண்டிய டைலாக்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படியே. டேய் வேண்டாம், தள்ளி போயிரு, அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட போகிறேன். அப்படியா? பண்ணுங்க, என்ன பண்ணுவீங்க? டேய் தள்ளி போடா. ஜிமன் எங்கப்பா இருக்கா? இங்கே வா, இந்த ஷர்ட் நல்லா இருக்கா பாரு. அம்மா கூப்பிட்றாங்கடா, வெளியே விட. சரி, அத்தை தானே கூப்பிடுறாங்க, சொல்லுங்கள். இங்கே மருமக பேர் கூட இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் கழித்து வரேம்மா, இல்லைனா நான் சொல்லிட்டா? அத்தை. டே வாய மூட, வாய மூட, கையை இங்கே பாரு, சும்மா இருக்கடா. என்னென்ன பிரச்சனை? கையெடுங்க. இப்போ எதுக்கு வாயில் கை வச்சிங்க? என்ன நீ பண்ணுற வேலைக்கு வேற என்ன பண்ணுவாங்க? இப்போ சொல்லுங்கள், அவனுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கா இல்லையா? சரிடா, நம்புகிறேன், நம்பிக்கை இருக்கு. போறியா?
இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. சரி வரட்டா அப்படின்ற மாதிரியும் எங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ அப்படியே இந்த இடத்துல ஷாப்பிங் அப்படியே ஓவரெலாம் ஆகுது. எல்லோரும் வீட்டை பார்க்க வந்துட்டாங்க. நம்ம ஜிமின்ஷி தான் ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி வந்துட்டுருக்காரு. நம்ம ஜிமினோட அம்மாவுக்கு தான் என்னடா ஆச்சு, ஏண்டா தங்கம் ஏன் அப்படி இருக்க, ஏதோ ஒரு மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எடுத்தாச்சா, வீட்டுக்கு போகலாம்ல? போகலாம்ப்பா, போகலாம். சரி, ஓகே, சரிங்க, நாங்கள் போயிட்டு வரோம். நாளை எப்படியும் கல்யாணம் வரப்போகுது, இன்னும் 2 நாளில். வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லையா, பார்த்துக்கோங்க. சரிடா யோங்கி, அத்தை போயிட்டு வரேன், சரியா? சீக்கிரமாக உன்னை எங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போயிடலாம் பாரு. சரித்தா, நானும் போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல யோங்கி போகும்போது ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி கண்ணடிக்க. ஜிமின் தான் இவன் என்ன ஒரு மாதிரியாக சுற்றுறான். ஜிமன், நீ அவன்கிட்ட தள்ளிடுறா, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு மாதிரி அவங்க அம்மா பின்னாடி போய் நின்றுக்கிட்டாரு. இவர் என்ன குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சரி விட்றா இவங்க, இப்படி ஒருத்தர் ப்ளீஸ் பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது. ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப்பாக ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனால் இப்போது அப்படியே மேரேஜுக்கு ஈவினிங் தான். ஸோ நாளைக்கு மேரேஜ். அப்படின்ற மாதிரி டைமில் தான் நம்ம யோகி தான் சொல்லப்போனால் ஒரு ஸ்டோர் பக்கம் நின்றுட்டுருக்காரு, ஒரு காஃபி ஷாப் பக்கம் தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த காஃபி ஷாப் முன்னாடி லைக் ஒரு 2 பசங்க தான் யோகிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்க, எனக்கு உங்களுக்கெல்லாம் சண்டை போடுற அளவுக்கு டைம் இல்லைடா, வேலையை பார்த்துட்டு கிளம்புறீங்களா? சொல்லின்னு தானே இருக்கிறேன், ஏன்டா வந்து வாயை கொடுக்குறீங்க? 1008 வேலை இருக்குது. நானே ஏற்கனவே ஒருத்தருக்கு நம்பிக்கை வர வைக்க பல வாரமாக கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இனிமே இந்த மாதிரி பொறுக்கித்தனெலாம் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கேன். மறுபடியும் வம்பிழுக்காதீங்க. நல்ல பையனா, சமத்து பிள்ளையா, இடத்த காலி பண்ணிடுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ முன்னாடி இருக்கிற பசங்க தான் பேசிக்காக ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபைட் வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கேங் பசங்க தான் வந்து நின்று மறுபடியும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம யோகி தான் ஜிமின் சொன்னாருங்க, இதுக்காக எவ்வளவோ அமைதியாக இருக்காரு. பட் கொஞ்ச நேரத்தில் இவங்க கோவம் வருது. என்னடா இப்போ உங்களுக்கு பிரச்சனை? நானும் சரி போனால் போதுன்னு விட்டா ஓவராக பண்ணுறீங்க, அடிச்சு வாயெல்லாம் பெற்றுருவேன். ஒழுங்காக அங்கேருந்து கிளம்பிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எப்பவும் போல் அமைதியாக பேசுவேன்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி யோகி ஒரு பக்கம் ஷவுட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே அந்த கேங்கில் பசங்களுக்கு ஷவுட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம அஹீலும் சனியும் அவங்க பின்னாடி இருந்து அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. ஸோ இப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம ஜிம்னோட ஜிப் தான் அந்த இடத்துல கிராஸ் பண்ணுது. ஒரு நிமிஷம் இங்கே நிப்பாட்டுங்க அண்ணா, ஒரு நிமிஷம் இங்கே நிப்பாட்டுங்க. தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜீப்பில் லைட்டாக கீழே இறங்கி பார்க்குறாரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம யோகி தான் அப்படின்றது ஜிம் கணக்கு நல்லா தெரியுது. அந்த இடத்துல வந்து சண்டை நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இறங்கியிருப்பார். ஸோ யோகியை பார்த்தோன்னா ஜிம்மின் கண்ணுக்குலாம் அவ்வளோ கோவம், ஒரு மாதிரி யோகியை மறைச்சி பார்த்துட்ருக்காரு. அண்ணா நீங்கள் வீட்டுக்கு போங்க, எனக்கு இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டக்குன்னு அந்த காஃபி அந்த டீ கடை கிட்ட தான் போகிறாரு. ஸோ போயிட்டு அங்கே ஒரு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரு. ஸோ எல்லோரும் ஜிம்மில் பார்த்தோன்னா சைலண்ட் ஆகிட்டாரு. அடே யாத்தி யோகி, உனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? மச்சான் நாங்கள் வரட்டுப்பா, ஆள் ஒன்று ரொம்ப பார்த்துட்டே இருக்காரு. நாங்கள் இங்கே இருந்தோன்னா எங்களை கண்ணில் எரிச்சிருவார் போல். கிளம்புறோம் மச்சான், ஆல் த பெஸ்ட், குட் லக். நாசமாக போகணும்ல, இதுக்கப்புறமா ஏதுடா குட் லக்? அடே போகாதீங்கடா. ஐயோ போயிட்டு வரணும்லே. ஜிமன் நீங்கள் என்ன நடக்குதுங்க? அது அது வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டேன். உன்ட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? பொறுமையாக உன்ட்ட சொன்னா கேட்க மாட்டேன்றல. ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா? மறுபடியும் என்ன? அது நான் எதுவும் அப்படி அதுவும் டிக்கல்ல நின்று ரோட்டில் நின்று சண்டை போடுற அளவுக்கு ஒன்றலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சி லைட்டாக குரிப் பண்ணி அந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு போகிறாரு. ஜிமன் எங்க கையை விடுங்க,
எல்லோரும் பார்க்குறாங்க கையை. ஓ, இங்கேருந்து ரோட்டில் நின்று கத்தும் போது யார் பார்க்குறாங்கன்னு தெரில, நான் கூப்பிட்டு போனால் பார்க்குறாங்கன்னு தெரியுதா? அது எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? கையை அமைதியாக வான்னு. அதை சரி கத்தாதீங்க வேற அப்படின்ற மாதிரி என்னோட வாய்ஸே டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா ஜிமின் ஒரு மாதிரி வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுறது யூனிக்கு ஒரு மாதிரி அழுக விடுது. ஸோ அவரும் கிளம்பிட்டாரு, ஜிமின் பின்னாடியே நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கிட்ட தான்டா நான் ஜிமின் தான் யூனியோட வீட்டுக்கிட்ட கூப்பிட்டு வந்து ரோரமாக நிற்க வச்சிட்டாரு. ஸோ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகல, வீட்டுக்கு வெளியே தான் நிற்க வச்சிட்டு யூனியை பார்த்து, நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டாடா, கேட்க மாட்டாடா, உனக்கு நாளைக்கு தானே மேரேஜ், வா, இது நாளைக்கு பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீ அதை பண்ணவே கூடாது, புரியுதா? பண்ணலை. நாளைக்கு வருவல்ல மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு தானே வருவ, அப்போ பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நடக்கிறதில்ல, இன்னொரு தடவை எவன்கிட்டயாவது சண்டை போடணும்னு நினைக்கவே கூடாது நீ, சரியா? வரட்டா செல்லம், போயிட்டு வரேன், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. இந்த தடவை ஜிமின் ஒரு மாதிரி இவங்களை சீஸை தட்டி கொடுத்துட்டு போகிறாரு. இவங்களுக்கு தான் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. இவரே இப்போ பேசிட்டு போகிறாரு. டே யோகி, எனக்கு எதுவும் சரியில்லைடா, ஏதோ நாளைக்கு நீ பல்காக வைங்க போகிற, ஆனால் அது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இவங்க ஏதோ ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போது அடே டைம்லாம் ஸ்கிப்பாக அடே இவங்களுக்கும் நம்ம ஜிமினுக்குன்னா மேரேஜும் அப்படியே நடக்குது. ஸோ இதில் போனால் லைக் மண்டபத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க, ஸோ சர்ச்சில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் நின்றுட்டுருக்காரு. இவங்க அழகாக ஒயிட் கலரில் காட்டன் ஷர்ட் போட்டு அப்படியே நடந்துட்டுருக்காரு. ஸோ அங்கே ஜிமின்னு ஒரு மாதிரி ஒயிட் கலர் காட்டன் ஷர்ட்டில் அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காரு. ஜிமினோட ஃபேஸில் இப்போ அந்த கோவம்லாம் இல்லை, அப்படி அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இவங்க பார்த்து நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ இவங்க பொறுமையாக ஜிமின் கிட்ட நடந்து போகிறாரு. பட் இவங்களோட ஃபேஸில் கொஞ்சம் பயம் இருக்குது. இவங்க அடே கத்தரே ஏசப்பா, நீங்கள் தான் உங்கள் பிள்ளையை காப்பாற்றணும் இவங்கிட்ட இருந்து. ஐயோ நல்லா தான் இருக்காரு, ஒரு வேளை மறந்துருப்பாரு, மறந்துருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பயத்திலே போயிட்டுருக்காரு. ஸோ ஜிமின் கிட்ட ஒரு மாதிரி ஜிமின் தான் இவங்க பார்த்து கையை நீட்டா, நம்ம இவங்களோட அப்பா ஒரு மாதிரி ஜிமினோட கையில் தான் இவங்க கொடுக்குறாரு. ஸோ கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஜிமினை தான் பார்த்து, பையனை நல்லா பார்த்துக்கோங்க, அவன் கொஞ்சம் வாழ் தான், ஆனால் நல்ல பையன், லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் சேட்டை, சின்ன பிள்ளை தனமாக இருப்பான், ஆனால் நல்ல பையன் தான் ஜிமின், நீங்கள் அவரை பார்த்துக்குவீங்கன்ற நம்பிக்கை இருக்கா, அதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் பார்த்துக்குவேன், நல்லபடியாக பார்த்துக்கிறேன், அவன் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய புருஷன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றப்போ சொல்லிட்டு ஒரு மாதிரி இவங்களோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சி மேலே ஏற்றுறாரு. ஸோ அந்த ஸ்டேஜ் மேலே ஏற்றி விட நம்ம இவங்க தான் ரொம்ப தூக்கி விடுறாரு ஜிமின் தான். ஸோ இவங்க இப்போ அப்படியே ஜிமின் பக்கத்தில் இருக்காரு. ஸோ அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதரும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இப்போ அப்படியே ரிங்கை கொடுக்குறாங்க, 2 ரிங்கை மாற்றிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் கிளாப் பண்ணி அதை பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமினை லைட்டாக இவங்க பக்கத்தில் இழுத்தா அப்படின்ற மாதிரி 4 ஹெட்டில் மட்டும் ஒரு கிஸ் கொடுத்தாரு. ஸோ கொடுத்துட்டு இவங்க பார்த்து லைட்டாக ஒரு வாரமான ஸ்மைல் கொடுக்க இவங்க அப்போ தான் உயிரே வருது. நல்ல வேலை மறந்துட்டார் போல், சரி விட்றா இவங்க இப்படியே மேனேஜ் பண்ணிக்கோ, இதுக்கப்புறமா எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவரும் அதை விட்டுட்டாரு. ஸோ இப்போ அப்படி ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது, வெட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு சொல்லப்போனால். அப்படியே எங்கள் பேரண்ட்ஸ் தான் நின்றுட்டுருக்காங்க, நம்ம ஜிமின் தான், அதாவது இவங்க இவங்க ஜிமின் தான் நின்றுட்டுருக்காங்க. நம்ம இவங்களோட அம்மா தான் ஒரு மாதிரி, டேய் தங்கம் அங்கே போய் எதுவும் சேட்டை பண்ணக்கூடாது சரியா, பார்த்து நல்லபடியாக இருக்கணும், ஏதாவதுனா அம்மாட்ட சொல்லு சரியா, அம்மா வந்து பார்த்துக்கிறேன் சரியா, நல்லபடியாக பார்த்துக்கோங்க மாப்பிள்ள, அவன் கொஞ்சம் பையன், நான் அவனை எப்பவுமே சின்னவனாகவே பார்த்துட்டேன், இப்போது உங்களுக்கு கெட்டிக்கிறதுட்டேன்னா நம்ப முடியலை, நல்லா பார்த்துக்கோங்க, அவனை பார்த்துக்குவீங்கள. ஐயோ நீங்கள் வேற,
பாருங்க உங்கள் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன். நீங்கள் அத்தா இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ எதுக்கு குழந்தைத்தனமாக எழுதிட்டுருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அடிக்கடி கூப்பிட்டு வரேன், நீங்கள் எப்போனாலும் வாங்க வீட்டுக்கு. அதுக்கு எதுக்கு அழுதுட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஜிமன் தான் ஒரு மாதிரி இவங்களோட அம்மாவை காம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்களோட அப்பாவுக்கு ஒரு தைரியம், ஓகே ஜிமின் பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் லைட்டாக சிரிச்சுட்டே இவங்களோட அம்மாவை இப்போ அப்படியே இவங்களோட அப்பா காம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம ஜிமின் தான் இப்போ இவங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சி போடலாமா? போடலாங்க. சரிப்பா அப்படின்ற மாதிரி இவங்களோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ காரில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் ஒரு மாதிரி ஜிம்மினை பார்த்துட்டு அது என் மேலே கோவம் இல்லைல்ல? என்ன நான் அதுக்கு அவன் மேலே கோவம் பண்ணும் இல்லை? நேற்று என்கிட்ட அவ்வளோ கோவமாக பேசுனீங்க. ஆமாம் பேசுனதா, அதுக்கு ரீசன் நீ எப்படி பண்ண, அதனால் இப்போ கோவம் இருக்கு லைட்டாக, ஆனால் ரொம்ப இல்லை. ஏன்னா என்ன பண்ணுறது, நம்மளால கோவப்பட முடியலையே அப்படின்ற மாதிரி ஜிம்மு லைட்டாக சிரிச்சுட்டே அதை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ அப்படியே காரும் அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ அப்படியே நம்ம இவங்க அண்ட் ஜிம்மு தான் அவங்க அத்தை ஒரு மாதிரி அங்கேக்குள்ளே நிற்கிறாங்க. ஸோ ரெண்டே குள்ளெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஜிம்மன் தான் இப்போ ரூம் ஓடிட்டாரு முன்னாடி. ஸோ நம்ம ஜிம்மனோட அம்மா தான் அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ இவங்களோட கையில் தான் அப்படியே அழகாக ஒரு கையில் குட்டி டம்ளர் மாதிரி கையில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருப்பா, மேலே போ, இருப்பா. சரி நானும் அம்மா கிளம்புறோண்ணா, பார்த்துக்கோ. இந்தா இது பாதாம் பால் தான், நீ குடி சரியா? நீ குடிச்சிட்டு அவனுக்கு கூட அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க லைட்டாக சிரிச்சுட்டே. நம்ம இவங்கியும் சரிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த கையில் கிளாஸை வச்சுட்டு பொண்ணு ஸ்டெப் சரி போயிட்டுருக்காரு. சரி இப்போ அந்த ரூம்கிட்ட போயிட்டு தான் ஒரு மாதிரி ரூமை நாக் பண்ணேன். ஸோ ஜிமன் தான் அது மாதிரி டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இவங்க பார்த்தோன்னே ஜிமன் லைட்டாக சிரிக்கிறாரு. பிகாஸ் இவங்க ஒரு மாதிரி நினச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. என்னடா ஏதோ புதுசாக பண்ணுற, இல்லை ரோட்டில் நின்று சண்டை போடுவியே, இப்போ என்ன புதுசாக டெக்கலாம் பண்ணுற? யார்? நானா? பின்ன நானா? நீ தான் அப்படி பண்ணுற? அதை சரி இந்தாங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கையில் அழகா அந்த டம்ளரை கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ ஜிமின் தான் பொறுமையாக இவங்கக்குள்ளே கூட்டு அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டாரு. ஸோ ஜிமின் அப்படியே பொறுமையாக அந்த பெட்டில் உட்காந்துட்டாரு. இவங்க ஒரு மாதிரி ஜிமினை பார்க்க, ஜிமின் ஒரு மாதிரி இவங்க பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜிமின் தான் ஒரு மாதிரி இவங்கிட்ட என்னாச்சு தூங்க? தூங்கவா? ஆமாம் தூங்க, டயர்டாக இருப்ப, பட அந்த மில்க குடி, அம்மா ஒன்று கொடுத்தாங்கல்ல, குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் அது உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா தெரியாதா? ஒரு வேலை உண்மையிலே தெரியாதோ அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே பேசிகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜிமின் காலில் அது விழுந்துருக்கும். என்னடா என்ன ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா? இல்லை உனக்கு கம்ஃபர்டபுளா? அதை புரியல எனக்கு. உனக்கு ஓகேவான்றா? எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி நம்ம இவங்க ரொம்ப நர்வஸாக சொல்ல, நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி இவங்க அப்படியே பக்கத்தில் இப்போ பிடிச்சி எழுத்துக்கிறாரு. ஸோ ஜிமினுக்கு அங்கே அவ்வளோ ஹாப்பி, அப்படி சிரிச்சிட்ருக்காரு. உண்மையாவாடா? ஓகேவா உனக்கு? ஓகே தான். ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை அரேஞ்ச் மேரேஜு, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, அதான். உங்களுக்கு என்னடா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பமே பிடிச்சி போச்சு, அதனால தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு தெரிலடா, உன்னை பார்த்தோன்னே உன்னை பண்ணிக்கணும்னு தோணுச்சு, கல்யாணம் ஒன்று பண்ணால் உன்னை தான் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஜிமன் தான்
இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம ஜிமன்னா இவங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே எழுப்புறாரு. ஸோ இவங்க எழுந்துச்சி நிற்க ஒரு மாதிரி 2 பேரும் அவங்க ஐஸை மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. பொறுமையாக நம்ம ஜிம்மனோட ஹேண்ட்ஸ் அப்படியே இவங்களோட ஹிப்பில் ப்ளேஸ்மெண்ட் ஆகி பக்கத்தில் இழுக்க இவங்கேயும் ஒரு மாதிரி ஜிம்மன் கிட்ட மோதி நிற்கிறாரு. ஸோ ஜிம்மனோட ஹேண்ட் அப்படியே இவங்களோட ஹிப்பில் இருக்கு. நம்ம இவங்க தான் ஜிம்மனோட நெக்கில் அவரோட ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிருக்காரு. ஸோ அப்படியே 2 பேரும் நம்ம ஜிம்மன் தான் ஒரு மாதிரி இவங்க கிட்ட அப்படியே லிப்ஸ் கிட்ட பொறுமையாக அப்படியே ஜிம்மனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நெருங்க. நம்ம இவங்க ஒரு மாதிரி டைட்டாக கண்ணை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே பொறுமையாக 2 லிப்ஸ் அப்படியே அங்கே அட்டாச் ஆகுது. ஸோ ஓகேடா, நிச்சயத்தை நம்ம அன்கட்டில் பார்க்கலாம் இதுக்கப்புறமாலாம். ஸோ நம்ம அன்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். இதோடைய கன்டினியூஷன் பார்க்கணுன்னா அப்படின்னா டெலிகிராம் பக்கம் வந்துடுங்க. ஸோ ஓகேடா, அப்புறம் நான் சாரி ஃபார் திஸ். எனக்கு நல்லா தெரியுது நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, இதில் பின்னாடி பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்டிருக்கு. எனக்கு இப்போ வரைக்குமே அது ஃபீல் குட் இல்லை இந்த ஸ்டோரியில். ஸோ இந்த நாய்ஸஸ்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன்டா. நெக்ஸ்ட் டைம் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த நாய்ஸஸ்க்கான ரீசன் வந்து நான் டெல்லியில் சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் நடக்குதுடா அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு 4 அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால எல்லோரும் வீட்டில் குமிஞ்சு நிற்கிறாங்கடா. சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே போகிறது, அதுக்கப்புறமா ஊர் சொல்கிறது, இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுக்குறதுன்ற மாதிரி நிறைய ப்ராசஸ் வீட்டில் போயிட்டுருக்கு. எனக்கு ரெக்கார்ட் பண்ண சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அது போக இந்த க்ரௌட்லாம் இருக்கிறதுனாலே முக்கால்வாசி ரெக்கார்ட் பண்ணவும் முடியல. ஒர்க்கெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் அந்த நாய்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணாமே வச்சுருந்தேன். அப்புறம் இதை விட்டால் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் டைமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு வழியே இல்லாமல் தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். எனக்கு இந்த நாய்ஸஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நான் அதுக்காக சாரி நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஓகேடா, ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்கடா. நான் நம்ம ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டுக்கு சீக்கிரம் போடுறேன். ஸோ ஓகேடா, வரட்டா.